வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு 3 வண்ண சட்னி செய்ய போகிறோங்க. 3 கலர்ஸில் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி, ஆரஞ்சு கலர் சட்னிங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் சட்னி, தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு 7-8 தேங்காய் துண்டு எடுத்துக்கலாம், 2 துண்டு பூண்டு எடுத்துக்கலாங்க, காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய், வரமிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு புளிங்க. இது ஆப்ஷனல் தான், இஷ்டம் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா புளியாக இருந்துச்சுன்னா புளி போட வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. வரமிளகாய், புளி, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4 நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து க்ரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 6 துண்டு சின்ன வெங்காயம், 2 துண்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய், அப்புறமா அரை ஸ்லைஸு எலுமிச்சம்பழம். அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு. எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புதினா சட்னி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போ அடுத்து ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கலாம், 4 சின்ன வெங்காயம், வேர்க்கடலைங்க ஒரு கைப்பிடி, காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய், ஒரு சின்னோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க, நல்லதாக இருக்கும். இது எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி சட்னி, புதினா சட்னி, வேர்க்கடலை சட்னி. நம்மளுடைய தேசிய கொடி, 3 வண்ண கொடியில் 3 சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த சட்னி நான் செஞ்சேங்க. இப்போ எல்லாத்துக்கும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் 2 எடுத்து உடச்சி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சட்னிலையும் க்ரீன் சட்னிலையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஆரஞ்சு கலர் தக்காளி சட்னியை நம்ம இது போட போகிறது இல்லைங்க. தக்காளி சட்னியை நம்ம தாளித்ததில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாங்க. இது இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ஐட்டம்லாம் போட்டு செஞ்சால் கூட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னியில் கூட ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. அதை ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது திக்காகவும் சாப்பிட்லாங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா இல்லாதவங்க சாம்பார் தூள் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் தேவையில்லைங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் மட்டும் போதுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த 3 சட்னி வச்சு தேசிய கொடி செஞ்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சட்னி ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்பூனில், அடுத்து தேங்காய் சட்னி ஆட் பண்ணிட்டேங்க, அடுத்து தக்காளி சட்னி ஒரு ஸ்பூனில் நீட்டமாக போட்டுட்டேங்க.
சைடில் ஒரு குச்சி வச்சுட்டேங்க. நடுவில் வந்து ப்ளூபெர்ரி வைக்கணுங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல நம்ம தேசிய கொடி. இந்த 3 வித சட்னி வச்சு சூப்பராக நம்ம தேசிய கொடி செஞ்சிட்டோங்க. இதுக்கு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே செம சூப்பரான டேஸ்டியான 3 வகை சட்னி செஞ்சாச்சுங்க. இந்த 3 வகை சட்னியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இட்லி கூட செம சூப்பரான டேஸ்டான சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லாம் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.